தன்னுடைய உள்ளம் பெரிது, யாருக்கும் நான் பகைவன் அல்ல, எல்லோருக்கும் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கின்றேன் என்பதைத்தான் முதலமைச்சர் சொல்லாமலேயே வெளிக்காட்டி இருக்கின்றார். அதனால் அவருக்கு என்னுடைய நன்றார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏர்போர்ட்டை பற்றி பேசினார்கள். மரியாதைக்குரிய மூர்த்தி அவர்கள் சொன்னார்கள், மன்னிக்க வேண்டும், அருள் 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 எப்போதுமே பல விஷயங்களை சுட்டிக்காட்டக்கூடியவர். ஒன்று கடிதம் மூலம் சொல்லுவார், இல்லை என்றால் தொலைபேசி மூலம் பேசுவார். அவர் இங்கே சேலத்தினுடைய விமான நிலையம் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனால் சேலம் விமான நிலையத்தை பற்றி ஆரம்பத்திலிருந்து சில காலம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரைக்கும் 6 மாதம் ஓடும், திரும்பவும் மூடி விடுவார்கள். காரணம், பிரயாணிகள் அதிகமாக வருவதில்லை என்ற காரணத்தான். அவை என்னை பொறுத்தவரையில் அது பயனுள்ள விமான நிலையமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நகர்த்தி ஈரோடுக்கும் சேலத்திற்கும் நடுவில் அதை வைப்பீர்கள் என்றார். இல்ல, இப்போது அது இருக்கின்றதே ஓமலூரில் தான் இருக்கின்றது. சேலத்திலே இருந்து ஓமலூர் செல்வதென்றால் கொஞ்சம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அதை கொஞ்சம் நகர்த்தி சங்ககிரியிலே வைக்கப்பட்டால் நாமக்கல்லும் அதை உபயோகப்படுத்த முடியும், திருச்செங்கோடும் அதை உபயோகப்படுத்த முடியும். ஆகவே கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற பாதி ஏரியாவை அது கவர் செய்யும். குறிப்பாக எங்களுக்கு ஈரோட்டுக்காரர்களுக்கு கொஞ்சம் அது சௌரியமாக இருக்கும். ஒரு பரந்த எண்ணத்தோடு நீங்களும் அதை ஒற்றுக்கொள்ள வேண்டும்.